நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற விருதுநகர் மேற்கு மாவட்டம் மட்டுமல்லாமல் 3 மாவட்டங்களையும் வழிநடத்துகின்ற சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ARR ரகுராமன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற சிறுவில்லிபுத்தூருடைய நகர்கழகத்தினுடைய செயலாளர் ஜெயக்குமார் அவர்களே, மாவட்ட கழகத்தின் துணைச் செயலாளர் பாசமிகு பரசுராமன் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் ராஜேந்திரன், ராமர், சிறுவில்லிபுத்தூர் நகர்கழகத்தினுடைய முன்னாள் செயலாளரும் முன்னாள் சிறுவில்லிபுத்தூர் நகர்மன்ற உறுப்பினருமான கழகத்தின் மூத்த முன்னோடி, கழக தோழர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக செயல்பட்ட அண்ணன் முரளி அவர்களே, இந்த தேர்தல் நிதிச்சீட்டு வழங்கி சிறப்புரை ஆற்ற வருகை கொண்டிருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளரும் தென் மண்டலத்தை கழகத்தை என் போன்றவர்களையும் இயங்க வைத்து இயக்கி வருகின்ற துணை பொதுச் செயலாளர் அண்ணன் PU ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அரசியல் ஆலோசனை குழு செயலாளர், தலைவர், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது எவ்வளவு நற்பெயர் இருந்ததோ அந்த நற்பெயரை அந்த நற்பெயரை தொடர்ந்து காப்பாற்றி சிவகாசி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அருமை அண்ணன் சித்திப்பாறை ரவிச்சந்திரன் அவர்களே, அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர் அண்ணன் குமரேசன் அவர்களே, அரசியல் தீர்மான குழு உறுப்பினர் அண்ணன் தாமோதரக்கண்ணன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே, மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் மாரிமுருகன் அவர்களே, மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர்கள் அருமை மாமா காதர் மைதன் அவர்களே, அண்ணன் மரிய செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே, யுவக்கண்ணன் அவர்களே, நேரு அவர்களே, அண்ணன் ரவிசங்கர் அவர்களே, பிச்சைராஜ் அவர்களே, ராஜ்மோகன் அவர்களே, அண்ணன் மனோகரன் அவர்களே, ஜெய்சங்கர் அவர்களே, நகர்கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் மதியழகன் அவர்களே, அண்ணன் கணேஷ்குமார் அவர்களே, செட்டியார்பட்டி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் பாசத்துக்குரிய தம்பி நாகப்பன் அவர்களே, சேத்தூர் பேரூர் செயலாளர் ஐயனப்பன் அவர்களே, இங்கு வருகை கொண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் பாசமிகு அண்ணன் ஞானவன் அவர்களே, ராஜாராம் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, நவநீதகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கின்ற ஒன்று பொறியாளரணி துணை அமைப்பாளர் தம்பி தினேஷ்குமார் அவர்களே, தொண்டரணி அமைப்பாளர் அருமை சகோதரர் குருவையா அவர்களே, முத்தையா அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் வைரமுத்து அவர்களே, இங்கு பேர் விடுவித்து போன பெரியவர்களே, தாய்மார்களே, குருவிகுளம் கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எனது பாசத்துக்குரிய அண்ணன் ராஜகோபால் அவர்களே, இங்கு வருகை கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர நிர்வாகிகளே, அணி அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கிளை செயலாளர்களே, மகளிர் அணி சகோதரி அவர்களே, இங்கு வருகை கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சிறந்தாண்ட நன்றியை தெரிவித்து, விருதுநகர் மேற்கு மாவட்டத்தில் கூட்டம் சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு, இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, சாதாரண கிளை கழகத்தின் செயலாளர்களே, தொண்டர்களே, உங்களுக்கு விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டமானது எதற்கு கூட்டப்பட்ட கூட்டம் என்றால், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 96இல் எப்படி வேகமாக செயல்பட்டதோ அதை போல மீண்டும் ஒரு
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி நாயகன் அண்ணன் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களின் வருகைக்கு பின்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உத்வேகமாக செயல்படுகிறது. அதற்கு நாம் தேர்தல் எல்லா கட்சிக்காரங்களும் நம்ம தொண்டர்கள் எல்லாரும் நினைக்கிறோம், தேர்தலில் தனி சின்னம் வேண்டும், நமது இயக்கத்திற்கு அங்கீகாரம் வேண்டும் என்று. இதை போல நமது இயக்க தோழர்கள் உத்வேகத்துடன் செயல்பட்டால் ஐயா மாமனிதன் வைகோ அவர்களும் அண்ணன் துரை வைகோ அவர்களும் நமக்கு உறுதியாக அங்கீகாரம் பெற்று தருவார்கள் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால் 82 வயதிலும் நடைபயணம் திருச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் நடக்க போறாங்க. யாருக்காக? அவர்களுக்காகவா இல்லை அவர்கள் குடும்பத்திற்காகவா? கிடையவே கிடையாது. நம்மை போன்றவர்கள், நமது இயக்கத்தினுடைய தோழர்கள், நிர்வாகிகள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், நமது இயக்கம் தன்மானம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் உடலை வருத்தி அவர் நடக்கின்றார்கள். அதற்கு நாம் எல்லோரும் செயல்பட வேண்டும். இந்த தேர்தல் நிதிங்கிறது எல்லா ஒன்றிய நகர செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், அணி அமைப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து அதே மாதிரி அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தின் வாரியாக கேட்கும்போது நமது சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரகுராமன் அவர்களிடம் சென்று, சார் ஒரு 25 லட்சம் சொல்லிருந்தா அப்படின்னு கேட்டேன், சொல்லுங்க அப்படின்னாங்க. அதே போல அண்ணன் சிட்டிப்பாரன் சொன்ன இந்த மாதிரி எவ்வளவு கொடுக்க தெரியும் கேட்டது, 25 லட்சம் கொடுத்துருன்னு சொல்லியிருக்கு. தீர்மானமே நம்ம போட்டிருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிட்டிப்பார் ரவிச்சந்திரன், நிர்வாகிகள் எல்லோருடைய ஒத்துழைப்போடு நம்ம சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த கூட்டம். இது எல்லோரும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஒன்றிய செயலாளர்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும், நகர செயலாளர் தான் ஏற்க வேண்டும். அப்படி என்று யாரும் இல்லாமல் நாம் எல்லோரும் இணைந்து இந்த நிதியை வசூல் செய்து தர வேண்டும். அதே போல வருகிற ஜனவரியில் அந்த 12ஆம் தேதி மதுரையில் நடக்கிற கூட்டத்துக்கு நான் எல்லோரும் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டம் மதுரையில் எப்படி மாநாடு நடந்ததோ அந்த மாநாடு போல் நமது கூட்டத்தை காட்ட வேண்டும் என்று நமது தலைவர் ஆசைப்படுகிறார். அவர் ஆசையை நாம் நிறைவேற்றியதான் நம்மளுடைய கடமை என்று சொல்ல வேண்டும். அதனால நம்ம எல்லாருமே அன்னைக்கு இங்க எல்லாரும் வந்துடணும். அதுக்கு எல்லாருமே அவங்களோட, அதாவது பொறுப்பாளர்கள் தான் அவங்க வாகனத்துக்கு தயார் செய்ய வேண்டும் என்று இல்லை. யாரால் உங்களால் முடிகிறதோ முடிகின்ற அவரவர்கள் ஒரு வாகனத்திற்கு இல்லை 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு வாகனத்திற்கு கொடுத்து, வாகனத்துக்கு பொருளுதவி கொடுத்து வாகனத்தை தயார் செய்ய வேண்டும். நிதியை பெற வேண்டும், நிதியும் வசூல் பண்ணி கொடுக்கணும். அதை போல நான் மாவட்ட செயலாளராக என்னை பொறுப்பேற்றதற்கு மாவட்ட செயலர் அறிவித்த அண்ணன் புரட்சி நாயகன் துரை வைகோ அவர்கள் அறிவித்த பின்பு உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பு, சாத்திர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிட்டிபாரன் எல்லோருடைய ஒத்துழைப்போடு முதல் போடுகின்ற ஊழியர் கூட்டம் இந்த கூட்டம் தான். இதுக்கு முன்னாடி செயற்குழு கூட்டமா போட்டுட்டு இருந்தோம், இப்பதான் இந்த ஊழியர் கூட்டத்தை போட்டிருக்கிறோம். அதே போலவே என் மனதில் பட்டதை நான் சொல்கிறேன். நான் வசதி இல்லாதவன் தான், ஏழ்மையானவன் தான். ஆனால் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இயக்கம் அறிவிக்கின்ற மாநாடாக இருக்கட்டும், அதாவது மாநாடு இந்த சிவரம்பரம் எதுலையுமே வசதி இல்லாத காரணத்தால் என்னை கூட ஒரு சிலர் தகவல் என்னை சொல்லுவாங்க, என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க, என்னென்ன நீங்க நல்லா வேலையெல்லாம் பார்க்கீங்க, வசதி வாய்ப்பு இல்லை, இது ஒன்றுதான் குறை எங்களிடம் என்று சொல்வார்கள். நான் சொல்கிறேன், தயவு செய்து நான் வசதி இல்லாதவன் தான். இயக்கத்தினுடைய பணியை எந்த இடத்திலையும் நான் குறையாக வேலை பார்க்கல. என்னால் முடிந்த அளவுக்கு நான் குறையாற்றிருக்கிறேன், எந்த குறையும் நான் வைக்கல. அப்படி குறை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் திருப்பிக் கொள்கிறேன். அதே போல எனக்கு 32 வருஷம் இந்த இயக்கத்திற்கு 35 வருஷமா அண்ணன் ஒரு அண்ணன் முத்துச்சாமி வெளியே சிறுகுண்டிமுத்தூர்ல இருக்கிறாங்க. 35 வருஷமா இருக்காங்க. அண்ணன் குரிய கலிங்குடி பக்கத்துல சுற்றுலாவரம் இருக்காருங்க. 32 வருஷமா எனக்கு பழக்கம். ஆனால் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை, இன்று வரை, இந்த நிகழ்ச்சி வரை எனக்கு பொருளுதவிகளை தாராளமாக, அதாவது அந்த குடும்பம் எனக்கு செய்யுது. காரணம், அவர்களுக்கு சின்ன உதவி செய்தேன். எங்க ஊர்ல சிவசுப்ரமணியன் டாக்டர் சொல்லி மத்திய அமைச்சர் சிதம்பரத்தினுடைய
மைத்துனர் சோசிப்பு டாக்டர் அங்க இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு 2 உதவிகளை நான் செய்தேன் அவர்களுடைய குழந்தைகளுக்கு. ஆனால் இன்று அந்த குழந்தைகள் இருந்து எல்லாரும் சேர்ந்து எனக்கு இதுவரைக்கும் தாராளமாக பொருள் உதவிகளை கொடுத்து என்னை மறைக்க விடாமல் தாராளமாக செய்கிறார்கள். அதே போல என்னுடைய தொழில் நான் ஏதாவது சின்ன சின்ன ரியல் எஸ்டேட் பார்த்து அதில் வர்ற வருமானத்தை பற்றி கட்சிக்கு செலவழிக்கிறேன். ஆனால் யாருக்காவது எந்த நிர்வாகிகளையாவது புண்படுத்துகின்ற அளவிற்கு நான் எனக்கு பொருளுதவி செய்யுங்கள், நிதி உதவி செய்யுங்கள் என்று தாராளம் யாரிடம் நான் கேட்டது கிடையாது. ஏன்னா இங்கு ஏன் சொல்றேன்னா, எனக்கு கால் விடவே சொல்கிறார்கள், நல்லவர் தான் வேலை செய்வாரு, வசதி இல்லை சொல்லி. தயவு செய்து வசதி இல்லை என்பதை என்னை தாழ்த்தி விடாதீர்கள். நான் வசதியில் வந்தால் வைராக்கியத்தில் குறைந்தவனும் அல்ல. என்னுடைய பணி நான் 96 இருந்து தலைவர் பேரூராட்சி தலைவர் அல்ல, தலைவர் பேரூராட்சி பிரச்சாரத்துக்கு வராமலே ஒரு 150 ஓட்டில் தோட்டவர். நான் 2 வருடம் 10 ஆண்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். எனக்கு வீடு கிடையாது. ஆனால் கழிப்பறைக்கு 5 சென்ட் இடம் கொடுத்து அண்ணன் சித்திப்பாறை அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களை வச்சு அந்த இடத்தை பேரூராட்சி மன்றத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கழிப்பறைக்கு அருகில் 4 வீடு தள்ளி தான் நான் இப்பொழுதும் வாடகை வீட்டு குடியிருந்திருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஏன் மனசுக்குள்ள எனக்கு இருக்கு அப்படின்னா, என்னை இப்படியே வசதியில ஒரு வசதியிலான நீங்கள் தயவு செய்து வருகின்ற தோழர்கள் சிந்தித்து பாருங்கள். எந்த இடத்திலையும் இயக்கத்திற்கோ தலைவருக்கோ அண்ணன் துரை வைக்கோவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல், கட்சி நலனில் கட்சி வேலையில் எந்த குறையும் இல்லாமல் இதுவரை பணியாற்றியிருக்கிறேன். ஆனால் நாங்கள் கட்சிக்காக எடுக்கின்ற முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். எந்த காலத்திலும் என் உயிர் உள்ளவரை இயக்கத்திற்கோ இயக்க தலைவருக்கோ அண்ணன் பிரச்சனையில் துரை வைக்கோ அவர்களுக்கோ சிறு கெடுதல் கூட நான் செய்ய மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் அதே போல நான் சொல்றேன். மாவட்ட கழக செயலாளர் அறிவித்தார்கள், அதை என விருப்பமில்லாத எனக்கு அறிவித்தார்கள். இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டேன். அதே போல தலைவர் செய்கின்ற சேவைகளை யாரும் சொல்லலாம். நான் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். என்னுடைய மகன் வேல பிரபாகரன் அவர்களுக்கு ரேஷன் கடையில் வேலை வாங்கி கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு உதவி எனக்கு செஞ்சிருக்காங்க. பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு சால்வை அடிச்சு கண்ணீர் விட்டாங்க. எனக்கு அதை விட பொறுப்பு எந்த பொறுப்புமே எனக்கு தேவையில்லை. வாழ்நாளில் அப்படி ஒரு பெண்களுக்கு அப்படி ஒரு தலைவன் அந்த புயல் சூட்டிய பொறுப்பு அந்த பதவி அதை விட எனக்கு பெரியல்ல. முழுவதும் இயக்கத்திற்கும் உங்களுக்கும் தலைவருக்கும் அண்ணன் துரை வைக்கோவர்களுக்கும் இருக்கின்ற நிர்வாகிகள் முதல் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், அதே போல நான் எந்த இடத்திலையும் உண்மையை சொல்ல ஒத்துக்கொள்வேன். நான் வேட்பாளராக எனக்கு பணம் கட்டியது சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட பணம் கட்டின 20,000 அவர் தான். அதாவது எதையுமே நான் மனப்பூர்வமாக செய்தவர்களை எந்த இடத்துலையும் நன்றி மறக்க மாட்டான். இந்த வேலை இருக்காங்க. இப்படித்தான் நான் எதையுமே சொல்லுவேன். இது சொல்றதுனால சில பேர் அதே மாதிரி மாவட்ட நிர்வாகிகளை அனுசரித்து செல்லவில்லை என்கிறார்கள். தயவு செய்து சொல்றேன், அண்ணன் விநாயகமூர்த்தி இருக்காருன்னா விநாயகமூர்த்தி அண்ணன் எனக்கும் அவருக்கும் எந்த அளவும் எந்த கசப்பும் எந்த மனக்குறமும் கிடையாது. ஆனால் அண்ணன் விநாயகமூர்த்தி அவர்கள் இடுகின்ற கட்டளையை அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி நான் செய்து முடித்திருக்கின்றேன். இயக்கத்திற்கு அவர் என்னை அவ்வளவு தூரத்துக்கு ஆளாக்கினார். அதாவது அது எந்த இடத்திலையுமே யாரையும் உதவி செய்தவர்களை மறுப்பவன் வேலை கிடையாது. நான் இயக்கத்தை நிர்வாகிகளை தலைவர்களை எல்லோரையும் மதித்து சாதாரண தொண்டம் கூட ஒரு சில நேரங்களில் எனக்கு தோன்றது என்ன கேட்பாங்க. நான் யாரையும் இதுவரை குறை சொல்ல கிடையாது, குறையும் சொல்ல மாட்டேன். ஆகையால் நீங்கள் வருகின்ற வழங்கப்பட இருக்கின்ற தேர்தல் நிதிச்சீட்டுகளை சிறப்பாக நீங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சித்திப்பாறை ராஜராமன் அவர்களை உரிமையோடும் சட்டமன்ற பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அண்ணன் சித்திப்பாறை ரவிச்சந்திரர்களுடைய உதவியோடும் ஒன்றிய நகர செயலாளர்கள் சாதாரண அதாவது அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் இந்த புத்தி சட்டங்கள் இருக்கு உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் வழங்கி விருதுநகர் மேற்கு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் மீண்டும் மாமனிதன் வைகோ அவர்கள் ஆணைக்கிணங்க புரட்சி நாயகன் துரை வைகோ அவர்கள் வழிகாட்டுதல் படி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் அங்கீகாரம் பெற்று தருவார்கள். நாம் உழைப்போம் வெற்றி பெறுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.